மருதாணி வந்து பொதுவாக கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கூலிங் எஃபெக்ட் என்னென்னலாம் நன்மை தருது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பிளட் நர்வ்ஸ் ரத்த நாளங்கள் எல்லாம் குளிர்ச்சி அடைஞ்சு உடம்புல ஏதாவது வீக்கம் இருந்தால் கூட குறையக்கூடிய தன்மை வந்து இந்த மருதாணிக்கு இருக்குது. அதேமாரி தொடர்ந்து நம்ம உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையும் மருதாணி தடவிட்டே வந்தோம் அப்படின்னா உடம்புல உள்ள சூடு, உச்சூடுன்னு சொல்லுவாங்க, உடம்பு சூடு குறைந்து பேன்க்ரியாஸ் நல்ல ஸ்டிமுலேட் ஆகி இன்சுலின் கரெக்டாக சுரந்து நீரிழிவு நோய் டயாபெட்டிஸ் நமக்கு வராத அளவு நம்ம உடம்பை பாதுகாத்து தரக்கூடியது வந்து இந்த மருதாணி. திரும்பவும் சொல்கிறோம், ஹென்னாங்கிற சொல்கிற மருதாணி பவுடராக யூஸ் பண்ணாமல் முடிந்த அளவு மருதாணி இலையை அரைத்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கண்களில் படுற மாதிரி கை விரல்கள் ஃபுல்லாகவும் கால் விரல்கள் ஃபுல்லாகவும் மருதாணியை ஃபுல்லாக கேப்பு மாதிரி போட்டுக்கிட்டால் மட்டும்தான் அதோட முழு பலன். அதே மாதிரி கை உள்ளங்கையில் ஃபுல்லாகவும் உள்ளங்காலில் கொஞ்சமும் அதை தடவிக்கிட்டு இருக்கணும். ஆண்கள் வந்து மருதாணி போடுறதுக்கு கொஞ்சம் அசௌகரியப்பட்டாலும் அவங்க உள்ளங்காலில் தடவிக்கலாம்.